பாலகாண்டம் பரசுராமர் கதை. தசரதன் மற்றும் குமாரர்கள் போகும் வழிகளில் தீய சகுனங்கள் ஏற்பட்டன. மயில்கள் இடப்பக்கத்திலிருந்து வலப்பக்கமாக சென்றன. இது நல்ல சகுனமாகும். காகங்கள் வலப்பக்கத்திலிருந்து இடப்பக்கமாக சென்றன. இது தீய சகுனமாகும். இந்த சகுனத்தால் தசரதன் தயங்கி நின்றான். தசரதன் ஜோதிடரை அழைத்து இந்த நிமித்தங்களின் பலன் என்னவென்று கேட்டார். ஜோதிடர் ஆராய்ந்து முதலில் இடையூறு வரும், பின் அந்த இடையூறு நீங்கி நன்மைகள் உண்டாகும் என்று கூறினான். அவர்கள் சிறிது தூரம் சென்றதும் ஏதோ பூமி அதிரும்படியாக கையில் கோடாரி ஏந்திய ஒருவன் அவர்கள் முன் தோன்றினான். அவன் பெயர் பரசுராமன். இவனது வரலாறை வருமாறு: ஜமதனி, ரேணுகாதேவி இருவருக்கும் பிறந்த புத்திரர்களில் ஒருவர்தான் பரசுராமன். பரசுராமன் மகாவிஷ்ணுவின் அவதாரம் ஆவார். பரசுராமன் மிக பலம் மிக்கவர். சூரிய வம்சத்தில் பிறந்த கேகய நாட்டு மன்னன் திருத வீரனியின் மகன் கார்த்தவீரியார் சுனன். இவனுக்கு பிரிவிலேயே கால்கள் இல்லை. இவன் தன் 12 வயதுக்கு மேல் ஞான உபதேசம் பெற்று பலசாலியாக நாட்டை ஆண்டு வந்தார். ஒரு நாள் அந்த மன்னன் காட்டுக்கு வேட்டையாட சென்றபோது அவனுக்கும் அவனது படையினருக்கும் கடும் பசியால் அவதியுற்றனர். அப்போது ஜனதனி முனிவர் தன்னிடம் இருந்த காமதேவு பசுவியின் உதவியால் அவர்கள் அனைவருக்கும் அறுசுவை விருந்தளித்தார். மன்னர் முனிவரிடம், காட்டில் வாழும் உமக்கு காமதேவு தேவையில்லை, ஆகவே அதை எனக்கு கொடுங்கள் என்று கேட்டான். முனிவர் தர மறுத்துவிட்டார். ஆனால் மன்னர் அந்த தேவ பசுவை வலுக்கட்டாயமாக தன் நாட்டுக்கு பிடித்து சென்றார். அதை அறிந்து கோபம் கொண்ட ஜனதனியின் மகன் பரசுராமன் நாட்டுக்கு சென்று மன்னனின் தலையை வெட்டி வீழ்த்திவிட்டு காமதேவை மீட்டு கொண்டு வந்தார். இதனை அறிந்த ஜனதனியின் முனிவர், அரசனை கொன்றது ஒரு பிராமணனை கொன்றதை விட பெரும்பாவம் செயலாகும். அப்பாவம் தீர நீ யாத்திரை செய்து வருவாயாக என்று கூறி யாத்திரைக்கு அனுப்பி வைத்தார். பரசுராமரும் யாத்திரை சென்று வந்தார். ஜனதனி முனிவரின் மனைவி ரேணுகாதேவி ஒரு முறை ஓம காலத்திற்குள் தண்ணி கொண்டு வர தாமதமாகிவிட்டதால் கோபம் கொண்ட முனிவர், அவளை கொன்று விட்டு வா என்று மகனிடம் ஆணையிட்டதால் பரசுராமன் கோடாரியால் தாயை வெட்டி வீழ்த்தினான். ஜனதனி முனிவர் பரசுராமனிடம், மகனே, உனக்கு வேண்டிய வரத்தை கேள் என்று கேட்டார். பரசுராமர் தன் தாயாரையும் சகோதரர்களையும் பிழைத்து எழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். முனிவரும் அவ்வாறே அருள் செய்தார். தாயும் சகோதரர்களும் உயிர் பெற்று எழுந்தார்கள். பரசுராமர் தமக்கும் தன் தந்தை போன்ற சக்தி கிடைக்க தவம் செய்ய காட்டுக்கு சென்றார். அச்சமயத்தில் அந்த மன்னன் புதல்வர்கள் பரசுராமனை பழிவாங்க நினைத்து பரசுராமனையும் தந்தை தனியாக இருந்த நேரம் பார்த்து தலையை வெட்டி விட்டார். அதை பார்த்து ரேணுகாதேவி கத்தினாள். தன் தாயின் அழுகை ஒலியை கேட்ட பரசுராமன் வீட்டிற்கு திரும்பி சென்றார். தன் தந்தையின் தலையை வெட்டி கொன்றார். கடும் கோபம் கொண்டு கோடாரியை ஏந்தி கொண்டு அந்த மன்னர்களையும் புதல்வர்களை வெட்டி வீழ்த்தினான். அதோடு தன் கோபம் தீராமல் 21 தலைமுறைகள் சத்திரியர் வம்சம் தழைக்காமல் இருக்க அவர்களை நாசம் செய்வேன் என்று சபதம் ஏற்றுக்கொண்டார். பிறகு தந்தையின் தலை மற்றும் உடலையும் ஒன்று சேர்த்து கடைசி கடமைகளை செய்து முடித்தான். ஜனதனி முனிவர் சப்தரிஷி மண்டலத்தில் நட்சத்திரமாக பிரகாசித்தார். பரசுராமன் தான் செய்து கொண்ட சபதத்தின்படி 21 முறை உலகை வலம் வந்து சத்திரியர்களை வதம் செய்து வந்தார். நன்றி.